Hi students, இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் சம்மு. போன வீடியோவில் நம்ம 2.2 2/2 மேட்ரிக்ஸில் எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த இதில் 3/3க்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் அதுக்கு முதல்ல நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறோம், அதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு we have to arrange the given matrix in some order. ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிற நம்பரில் ஆரம்பிங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. 4 1 3 4 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். 4 1 3 4. அதுக்கடுத்து 7 2 3 7 7 2 3 7. now மேலே இருக்கிறது 3 1 2 3 3 1 2 3. again திரும்ப சென்டரில் வந்துடுங்க. 4 1 3 4. ஸோ இதை இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு we have to multiply this. இதே இந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8 8 minus 7. அடுத்தது 3 minus 6. 1 into 3 3 2 into 3 6. again இங்கே 3 into 7 21. 3 4s are 12. next 7 minus 6. 4 minus 3 9 minus 14. இங்கே 3 minus 4 3 minus 2 8 minus 9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 3 minus 6 minus 3 21 minus 12 9. 7 minus 6 1 4 minus 3 1 9 minus 14 minus 5 3 minus 4 minus 1 3 minus 2 gives 1 8 minus 9 minus 1. so you will get the cofactor. இந்த cofactor நம்ம transpose பண்ணிங்கன்னா you will get the adjoint of the given matrix. இந்த cofactor transpose பண்ணணும். cofactor டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயின் கிடச்சிடும். ஸோ டிரான்ஸ்போஸ்னு என்னது? ரோவை காலத்தில் எழுதலாம், இல்லை காலமில் இருக்கிறத ரோவில் எடுத்து எழுதலாம். ஸோ நவ் ரோ 1 minus 3 9 1 minus 3 9 1 1 minus 5 1 1 minus 5 minus 1 1 minus 1 minus 1 1 minus 1. So this is the adjoint of 3/3 matrix. Thank you.